கோர்ட்டுக்கு போகிறவங்க வந்து எப்படி எனக்கு உரிமை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் என்ன வருதுனாக்கா, நம்ம வாழ்க்கையில் சரி தப்பு, நல்லது கெட்டது, ஜஸ்ட் அன்ஜஸ்ட், இது மாதிரி ரெண்டு விஷயங்கள் எல்லா சமயத்திலையும் இருக்கிறதாக நம்ம நினைச்சனாக்க அதில் தீர்ப்பு செலுத்துறது நடுவில் ஏதாவது நடுநிலைமை அப்படின்றது வருது. கமர்ஷியல் வேர்ல்டில் பெரிய பெரிய பிஸ்னஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்தனாக்க தீர்வு காண்பது கோர்ட் மூலமாக இல்லை. ஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அந்த சமயத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கவங்க, அவங்க தான் முதல் குரல் எதிர்க்க கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் ஒன்றும் சொல்லலை, எந்த பெரிய அதிகாரிகள் எதுவும் சொல்லலை. குடியானவர்கள் இது செய்வது சரியில்லை அப்படின்றதுக்கு வேண்டிய முதல் குரல் கொடுத்தது அவங்க தான். வேஷ்டி சட்டை போட்டு துண்டு மேலே போட்டு சட்டையே போட்டுக்காது அந்த மாதிரி கொடுத்த குரல் தான். கர்நாடகாவில் நிலத்திலேருந்து எங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வெளிப்பட்டனா ஏன் எங்களோட இடத்த அதிகமாக நாங்கள் வந்து விவசாயத்துக்கு கொண்டு வரக்கூடாது? தூரக்கு இருக்கக்கூடிய 800 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினத்தில் போய் தண்ணி அங்க இருக்கக்கூடிய நிலத்துக்கும் பாய்ச்சணும் அப்படின்றது யாரையா சொல்றதுன்னு அவங்க கேட்டானாக்க தெரியாத விஷயம். எங்க நிலத்துல எங்களோட மாநிலத்துல தண்ணி அது வர்றதுனால எனக்கு நான் என்னெல்லாம் செய்து கொள்வேனோ அதெல்லாம் நான் செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் தான் நான் ஏதாவது விட்டனாக்க அவங்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப கிராஃபிக்கா ஒரு விஷயம் சொல்றாங்க. She says in a very facile way, somewhere Karnataka is wrongly assuming that it is a drainage place for Tamil Nadu for excess water if it is available for Karnataka. It's not a drainage area. Tamil Nadu is not a drainage area. அது வந்து கூடுதலாக இங்கே தண்ணி இருந்ததுன்னா அது நிரம்ப வழிஞ்ச காலத்தில் அது ட்ரைனேஜாக தமிழ்நாடுக்கு போகுமா அப்படின்னாக்க அப்படி இல்லது. தமிழ்நாடு ஹேஸ் எ ரைட். கர்நாடகா நான் கேட்குற தண்ணி தரமாட்டேன். ஜெயலலிதா வாக்ட் அவுட் ஆஃப் த ப்ரொசீடிங். அடுத்த நாள் பெரும் அளவில் ஜெயலலிதா வாக்ஸ் அவுட் ஆஃப் மீட்டிங். பலவிதமான அணுகுமுறைகள் இருக்கணும். அது மாதிரி இயக்கமாக தான் நீதிமன்றங்களே செயல்படணும். ஏன்னாக்க நான் ஜெயிச்சேன் நீ ஜெயிச்சேன்னு சொல்லும் போது நான் ஜெயிச்சேன் நீ தோத்து போனேன்னு சொன்னாக்க தோத்து போனன்ற விஷயத்த எந்த லிட்டிகேஷன்லையும் ஒத்துக்கிறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. நான் வெற்றி கொள்ளணும். பேச்சுவார்த்தைகளில் விவசாயிகளே இல்லாத என்ன சீஃப் மினிஸ்டர் பேசி என்ன முடிவு காண முடியும்? விவசாயிகள் வழக்குக்கு போனோம்னாக்க விவசாயிகள் நம்ம தமிழ்நாட்டு விவசாயம் கர்நாடக விவசாயம் பேசுவதற்கு நம்மளோட தலைவர்கள் விவசாய தலைவர்கள் அங்கே பேசுறதுக்கு ஆள் இல்லைனாக்க எந்த சீஃப் மினிஸ்டரால என்ன புரிஞ்சு கொள்ள முடியும்? கோயிங் டு கோர்ட்ன்ற விஷயம் இஸ் அ பேட் வேர்டுங்க. இட்ஸ் நாட் அ ரைட் திங். நான் ஐ பீன் அ ஜட்ஜ், தேர்ஃபோர் ஐ கேன் ஸ்டில் டெல் யூ. ரோடில் ஒருத்தன் அடிச்சு சண்டை போட்டுக்கிறதுக்கு பதிலாக கௌரதியான அளவில் லேர்னட் கவுன்சில்னு ஒருத்தர் பேசிக்கொள்ளக்கூடிய இடம் கோர்ட். அது மாதிரி நீதிமன்றங்கள். ஆனால் நீதிமன்றங்கள் தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது உண்மை இல்லை. நம்ம பேச்சில் இருக்கு பவர் டு மீ, பவர் டு பீப்புள், பவர் டு த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். தட் இஸ் வாட் வி மஸ்ட் ரியலைஸ். நானும் என்ன பண்ணுவேன், அன்னைக்கு தீர்ப்பு சொன்னாக்க அன்னைக்கு டைப் அடிச்சுட்டு வந்தனாக்க ஐ வில் மேக் த கரெக்ஷன்ஸ் அண்ட் தென் கிவ் இட் ஓவர் அண்ட் தென் ஐ லீவ். ஸோ ஐ வாஸ் லீவிங் த கோர்ட் ஃபார் த லாஸ்ட் டைம். ஆன் தட் டே ஐ வாஸ் டீலிங் வித் அ பர்டிகுலர் கேஸ். ஒரு ஃபேக்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நவ் யூ நோ கவர்மெண்ட் சாங்ஷன் இருந்தால் தான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ண முடியும். எனக்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து they must be appropriately provided for. So therefore I was delivering a judgment and approving of the closure ultimately. I found there were adequate reasons why the factory must be closed. Peria crowd from Delhi had descended in my court. All senior counsel argued before me. There were about 1,200 workers there in that particular factory. Why the factory could not be run? There were sufficient reasons. The government had examined. Therefore there is no scope for intervention. The closure was perfect. I had dictated that order. I had not even seen the copy. Adu na thirupin correct kuda pannala. I was going out of my chamber around 7:15, 7:30. It was pretty cold. The chief was coming out from his chamber just about that time. So as he was coming out, K Kannan, you must be very rich today. I was looking at him, frowning. What is the sudden richness of what could have happened? You have made 5 crores today? I said, 5 crores, chief? Where does it come from? You have delivered a judgment today. You are approving a closure. Yes, yes, chief. What happened? The lawyer has written immediately to Chief Justice of India with a copy marked to me and delivered to me to my registrar that the management has given you 5 crores and you approved of the closure of the factory and you passed an order. So I looked up at him. Then he said, he laughed. He tore that letter and put it in the waste paper basket. Both of us came out walking, talking about other things. I didn't speak. He didn't speak more. One realization that I thought at all times
ஐம் ஸ்மார்ட், ஐ கேன் டேக் குவிக் டிசிஷன்ஸ். உடனடியாக என்னால் தீர்ப்பு சொல்ல முடியுன்றது ஒரு பெருமையாக நான் நினச்சி, சரி நான் 2 பேருக்காகவும் இன்னைக்கு விசாரிச்சாச்சு, உடனே தீர்ப்பு சொல்லியாச்சு, 2 பார்ட்டியும் சந்தோஷமாக போவாங்கன்னா சந்தோஷமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட சங்க தலைவர்கள் வந்து என் பேரில் எனக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஐ வாஸ் க்ளோசிங் த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொன்னாக்க த மேனேஜ்மெண்ட் மஸ்ட் ஹவ் ப்ரிவைல்ட் ஆன் மீ. திஸ் வாஸ் ஹவ் வி தாட். பேசிக் ரியலைசேஷன். எத்தனையோ விஷயம் பல கேஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு கடைசி த லாஸ்ட் ஸ்ட்ரா மாதிரி எனக்கு ஐ ரியலைஸ்ட் வெரி ஸ்ட்ராங்லி ஐ வில் நெவர் பி ஏபிள் டு டூ ப்ராப்பர் ஜஸ்டிஸ் இஃப் இட் இஸ் ஒன்லி அன் அட்வர்சரியல் சிஸ்டம் தட் ஐ எம் கோயிங் டு பி ஒர்க்கிங் இன், where 2 persons are fighting and I am there delivering a judgment. I am not going to satisfy both. There is always one person who thinks the judge has not understood, the judge has been corrupt, the judge is a fool. There could be so many attributions to a judge than believing that there is some justice to both persons. This is the reality. No, anala enoda post retirement from 2000 when I was working in the railway claims, I was trying to only work several systems which could be non-adjudicatory in character, straightforward disposal. Any person who is injured, lost goods, anything could be immediately adjudged without so much of reasoning and things. On a simple template, gather as at most data, maximum data, and then deliver immediately orders. Now, அந்த சமயத்தில் எப்படி புது விதமாக உலகம் முழுக்கலும் இருக்கக்கூடிய பிணவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த தீர்வுக்கு என்ன மாதிரி அணுகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் மேக்கிங் இஸ் நாட் கரெக்ட். ப்ராபப்ளி மெத்தட்ஸ் ஆஃப் நெகோஷியேஷன், பேசக்கூடியது பேச்சுவார்த்தையின் மூலமாக கிடைக்கக்கூடியதில்லை. அது நாமே பேச முடியாதுன்னா அந்த ஹார்டு கான்வர்சேஷன்ஸ், எந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்கு பெரும் அளவில் நமக்கு தயக்கம் இருக்குமோ அந்த விஷயத்தை பேசுவதற்காகவும் எப்படி பேசணும், இது வந்து த இண்டஸ்ட்ரி, த கமர்ஷியல் வேர்ல்ட் ஹஸ் அண்டர்ஸ்டுட். கோர்ட்டுக்கு போகிறவங்க வந்து எப்படி எனக்கு உரிமை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் என்ன வருதுனாக்கா நம்ம வாழ்க்கையில் சரி தப்பு, நல்லது கெட்டது, ஜஸ்ட் அன்ஜஸ்ட், இது மாதிரி 2 விஷயங்கள் எல்லா சமயத்திலையும் இருக்கிறதாக நம்ம நினைச்சனாக்க அதில் தீர்ப்பு செலுத்துறது நடுவில் ஏதோ நடுநிலைமை அப்படின்றது வருது. ஆனால் நான் செய்வது ஏதாவது ஒரு பிணக்குன்றதுனாக்க நான் சொல்றது சரி, எனக்கும் அவருக்கும் பிறக்கிறதுனாக்க நீங்க சொல்றதும் சரி அப்படின்னு ஒரு பார்வை இருக்க முடியுமானால் அதுக்கு வந்து யார் சொல்லுவது சரின்றது விஷயம் இல்லை. ஏன் இது மாதிரி அவர் சரின்னு சொல்றாரு, ஏன் நான் சரின்னு சொல்றேன், ஐ வில் ஆஸ்க் டிஃபரெண்ட் கொஸ்டின் அட் தட் டைம். The underlying intent that makes me take a particular view will be the starting point for my discussion, and that should be the starting point for finding a solution. ஒரு தீர்வு அப்படின்னு சொன்னாக்க அது என்னத்தினால எந்த காரணத்தின் அடிப்படையில் நான் இவ்வாறு சொல்கின்றேன் அப்படின்றதுக்கு ஒரு ஆராய்ச்சி இல்லை நம்ம ஈடுபடுவோமானால் அதற்கு வந்து தீர்வுன்றது 2 பேருக்கும் சேர்ந்து சமமாக அதில் வந்து அர்த்தம் புரிந்து அதில் வந்து 2 பேருக்கும் ஒரு சுமூகமான ஒரு பதில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தேன். இது சிங்கப்பூரில் ஒரு மீட்டிங் நடந்தது. நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இல்லை, நான் பண்ணுற விஷயங்கள்னு சொல்கிறதில்ல, அனுபவ ரீதியாக சில விஷயத்த சொல்கிறேன். நான் படித்த இந்த மீடியேஷன், சமாதானம் பேசுவது, சமத்துவம் பேசுவது, தீர்வு காண்பது தீர்ப்புகள் மூலம் மட்டும் இல்லை பேச்சுவார்த்தைகள் மூலமாக செய்ய முடியுன்றதை பற்றி ஒரு புது விதமான அணுகுமுறை வேர்ல்டு ஓவர் வந்துட்டு இருக்குன்றதுனால ஹார்வர்டில் ப்ரோக்ராம் அண்ட் நெகோஷியேஷன் அப்படின்னு ஒரு நெகோஷியேஷன் கிளாஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து எல்லா தீர்வுகளுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு சொன்னாக்க தீர்ப்புகள் அடிப்படை இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலமாக செய்வதற்காக செயல்படணும் அப்படின்றதுக்கு இப்போ முக்கியமான வகுப்புகள் கமர்ஷியல் வேர்ல்டில் பெரிய பெரிய பிஸ்னஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்தனாக்க தீர்வு காண்பது கோர்ட் மூலமாக இல்லை அப்படின்றது. அதே அடிப்படையில் தான் த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். என்னுடைய நாட்டில் அதிகமாக பிஸ்னஸ் செய்யணும், முதலீடு அதிகமாக வரணும், வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கணும், பொதுமக்களோட அளவில் அவங்களுக்கு கையில் தொகை இருக்கணும், பணம் இருக்கணும், நம்மளுடைய ப்ராஸ்பரஸாக நம்மளோட நாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு கோர்ட்டுகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் இருக்கக்கூடிய வழக்குகள் மூலமாக இது சாத்தியம் இல்லை. பெரிய அளவு முதலீடும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. வேறு விதமான அணுகுமுறை இருக்குமானால் அது வந்து எப்படி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ், பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம்
கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் த்ரூ நெகோசியேஷன்ஸ் அப்படின்றத கொண்டு வராங்க இல்லை, அதை மாதிரி செய்யணும் அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஒரு கேஸ் இருக்கும்போது பணித்தது. ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் யூ ஷுட் கிவ் அஸ் சம் லீட். That the Supreme Court appointed a committee, or 10-member person. I was a part of that committee. அதில் வந்து மீடியேஷன் ஆக்ட்ன்றதுல ஒரு வந்தது. Just now, I'm thankful to Mr. Sashikumar here, who is telling you about how I was involved in that law. அப்போ இந்த மீடியேஷன்ல வந்து பேச்சுவார்த்தையோட அடிப்படை தான் எதுவும் விஷயத்தை நிரந்தரமான தீர்வு அப்படின்றதுல ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்தது. இதை பற்றி நாங்கள் வந்து ஏதோ ஒரு கருத்தரங்கு இருக்கும்போது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்போ வந்து சைனாலேருந்து ஜப்பான்லேருந்து பல நாட்டுகள்லேருந்து இருந்தாங்க. அப்போ சிங்கப்பூர் நடக்கிற மீட்டிங்கில் 2019 கோவிடுக்கு முன்னாடி இருந்ததில் ஒவ்வொரு நாட்டில் வெறும் ஒரு இண்டிவிஜுவல் டிஸ்பியூட்ஸ் கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் கம்பெனிஸை தவிர நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண முடியும்னு செய்ய முடியுமா அப்படின்றத பற்றி பேச்சிருந்தது. அதில் வந்து நாடுகள் மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தனாக்கா அதுக்கு தீர்வுன்றது எப்படி செய்ய முடியும்ன்றது புதுவிதமாக நம்ம பார்க்க முடியுமா? டு வாட் எக்ஸ்டென்ட் மீடியேஷன் குட் ஹெல்ப், டு வாட் எக்ஸ்டென்ட் டயலாக்ஸ் கேன் ஒர்க், இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ presented a case of how Cauvery dispute has been a long-winded dispute and it has to come through negotiations and discussions through mediation அப்படின்ற ஒரு டாபிக் சொன்னேன். இவ்வளோ விஷயம் இவர் வந்து ராமகிருஷ்ணன் சார் அதில் வந்து புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற விஷயத்தில் எங்கிருந்து அதில் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஏற்கனவே ஒரு புஸ்தகம் ஒன்று இருந்தது, குஹன் சார் வந்து எழுதியில் இந்த காவிரி ரிவர் டிஸ்பியூட் அப்படின்னு ஒரு சின்ன புத்தகம் ஒன்று வந்தது. அதில் அவர் ஒரு பேசுகிற போது சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த புத்தகத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். என் ரவி சார் சொல்லும் போது அதுக்கப்புறம் அந்த 1991 இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருந்ததுக்கு ஒரு பெரும் அளவில் ஒரு ஆராய்ச்சி செய்து அது ஒரு புத்தகமாக நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த அளவில் தான் இந்த புத்தகம் வந்திருக்கு. ஆனால் வெறும் 1991 ஆரம்பிச்சுள்ள அவர். அதுதான் நான் சொன்னேன் முதல்ல எதனால் பிரச்சனை வந்ததுன்ற அளவில். இந்த புக்கோட லே அவுட் பார்த்தேன்னாக்க ரொம்ப அசாத்தியமான புத்தகமாக இருக்குங்க. திஸ் இஸ் நாட் எ புக் மியர்லி அன் அப்ரிசியேஷன் ஃபார் திஸ் புக், பட் ஐ தாட் இந்த சமயத்தில் வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் அ டிஸ்கஷன் வீல் ஹேவ். அதில் இட் கண்டெய்ன்ஸ் அன்யூஷுவல் த எக்ஸ்போசிஷன் வந்து ஜெனசிஸ் ஆஃப் த டிஸ்பியூட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. எங்கே ஆரம்பிச்சது அவரோட புத்தகத்தில் பார்க்கும்போது 1806 அங்கே ஏதோ புது அளவில் ஒரு அங்கே வேலைப்பாடுகள்லாம் கர்நாடகாவில் துவங்கணும் அப்படின்னு மைசூர் அந்த சமயத்தில் மைசூர் ஸ்டேட் துவங்குற சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அந்த சமயத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கவங்க அவங்க தான் முதல் குரல் எதிர்க்க கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் ஒன்றும் சொல்லலை, எந்த பெரிய அதிகாரிகள் எதுவும் சொல்லலை. ஆனால் ஃபார்மர்ஸ் குடியானவர்கள் இது செய்வது சரியில்லை அப்படின்றதுக்கு வேண்டிய முதல் குரல் கொடுத்தது அவங்க தான். அரசாங்கத்தை திரும்பி பார்த்து என்ன வேலை செய்யணும் நம்ம அப்படின்றதுக்கு வந்து யாராவது ஒருத்தருக்கு காரணமாக இருந்தாங்கன்னாக்க அது சாதாரணமான மக்கள், உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்க, நம்ம மாதிரி இருக்கக்கூடியவங்க, சாதாரணமாக இருக்கக்கூடிய வேஷ்டி சட்டை போட்டு துண்டு மேலே போட்டு சட்டையே போட்டுக்காது அந்த மாதிரி கொடுத்த குரல் தான் அரசாங்கத்தை வேறு விதமாக பார்த்து அப்போ இருந்த ஆங்கில அரசு கீழே நம்ம இருந்ததுனால பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை பற்றி பேச்செடுத்து அப்புறம் வந்து 1892 இப்போ ஒரு செட்டில்மெண்ட் எடுத்தது. அதில் வந்து எப்படி அதில் என்ன வேலை செய்வதாக இருந்தாலும் கர்நாடகாவில் வேலை செய்வது இருந்தாலும் தமிழ்நாட்டோட மெட்ராஸ் பிரசிடென்சியோட அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாதுன்றது ஆரம்பித்து அது 1900 அதுக்கு வந்து விஸ்வேஸ்வரையா அந்த ஊரில் பெரிய பெரிய ஒரு பெரிய டேம்லாம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது பெரும் அளவில் ஒரு ஒரு கொந்தளிப்பு இருக்கிறதுனால கிரிஃபின் ஒருத்தர் ஆர்பிட்ரேட்டர் போட்டு அந்த ஆர்பிட்ரேட்டரோட அவார்டு சரியில்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அதை மறுக்கும் போது 1924 செட்டில்மெண்ட் ஏற்பட்டு அது 50 வருடமாக கொடுக்கப்பட்டது. 1974 இன்னொரு செட்டில்மெண்ட் வந்தது. செட்டில்மெண்ட் வர முடிய போகுது அந்த 50 வருஷம்ன்றதுனால 1968 பேச்சுவார்த்தைகள் துவங்கி 1974 இருந்தது. திருப்பி பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாக வந்து 1988 89 அப்புறம் 91 பெருமளவில் பிரச்சனை. அப்போ அதுக்கு முன்னாடி அதில் ஃபார்மர்ஸ் தான் முதல்ல அகெயின் வில் சி இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் போக சரியாக நடக்கலை, கர்நாடகா சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லும் போது ஃபார்மர்ஸ் தான் தே கோ டு சுப்ரீம் கோர்ட் ஃபைல் அ கேஸ். அது பிற்பாடு வந்து ஒரு ட்ரைபுனல் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ட்ரைபுனல் வந்து அப்புறம் அதில் அவார்டு பாஸ் பண்ணுறாங்க. 2007க்கு 14 அந்த அவார்டை 2 கவர்மெண்ட்டும் சேலஞ்ச் பண்ணி கர்நாடகாவும் சேலஞ்ச் பண்ணுது,
தமிழ்நாடும் சேலஞ்ச் பண்ணி 2018 தீர்ப்பு கொடுத்தது. இது அத்தனையும் துல்லியமாக பல விவரங்களோட வருதுல. இந்த புத்தகத்தில் இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னாக்க, ஐ வாஸ் ஃபேசினேட்டட் பை தட். இதோட விஷுவல்ஸ் இருக்குங்களே, இது வந்து பல்சேட்டிங் வாட்டர், அப்படி அந்த தண்ணியோட காவிரியோட பிரவாகத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல நம்மளே இருக்க மாதிரி ஒரு உணர்வு. அதே மாதிரி எந்த அளவில் நமக்கு கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்படி காவிரி தண்ணியே இல்லாமல் வறண்ட இடமாக இருக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஜனங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதுல அந்த வறட்சியான பூமியை காமிச்சிருக்கக்கூடிய சித்திரங்கள். அதே மாதிரி வேலை செய்தது பல சமயத்தில் இந்த நீர் தேக்கம் உண்டு பண்ணி ரிசர்வாயர் டேம் எல்லாம் கட்டும் போது எத்தனை ஜனங்க வேலை பண்ணாங்க, எத்தனை பேர் வேலை செய்திருக்காங்கன்றதுக்கு வேண்டிய அந்த படங்கள். அப்புறம் தலைவர்கள் எல்லாம் பேசும்போது ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் பண்ணல, பக்கத்துல சில படங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இப்படி கையை குறுக்கிட்டு ஹெக்டே உட்காந்துட்டு இருக்காரு, எம்ஜி ராமச்சந்திரன் சிரிச்சு மேலே இப்படி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்காரு. அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அ bonhomie, a kind of a friendliness in approach. And again, some cases where they are not really அங்கேயும் இங்கேயும் இல்லை, they are very close to each other. ஆனால் கோவம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு தெரியறதுனாக்க, பிகாஸ் வி சி பந்த் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, பந்தில் இருக்கிற படங்கள்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து தெர் ஆர் அகெயின் ஃபோட்டோகிராஃப்ஸ் வேர் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் அட் தட் டைம் அவங்க வந்து பொன்னியின் செல்வின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்து கடைசியில் அவங்க திருப்பியும் தண்ணி கொடுத்து அவங்க வந்து ஜூஸ் சாப்பிட்டு அவங்க உண்ணாவிரதத்தை கலைக்கிறதுல அப்போ காவிரி வாட்டர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தரணும்னு ஒரு இன்டர்ம் அவார்டு கொடுக்கும்போது இது மாதிரி பலவிதமான குணச்சித்திரங்கள், the emotions of happiness, anger, walking out, big crowd, all those kind of things. என்ன ஒரு இடத்துல சொல்றாரு அவர் பாட்டுக்கும், ராமகிருஷ்ணன் சார் எழுதும்போது, காவிரி is just not about water, it brings about so much of emotions between people, it captures so many vibrant shades of human behavior. He says something like that. I'm not now quoting him verbatim, but to that effect. அது அத்தனையும் it is beautifully captured through this book. So I think this something which is exciting for me to read, to understand. இதை பற்றி நம்ம ஒரு தீர்வு, நிரந்தரமான தீர்வு நம்ம அப்படி யோசனை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க, இதை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்வதற்கு எங்கே ஆரம்பிக்க முடியும்னா இந்த புத்தகத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்றது. That's what I realized. One thing which I thought for a long time, I again thought, நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த டிஸ்பியூட் சம்திங் வெரி யூனிக் நம்மளதுல. ரொம்ப ராமகிருஷ்ணன் சார் சொல்லிட்டாரு, நான் வந்து the international facets of this dispute, various types of disputes across the world பற்றி நான் வந்து பெரும் அளவில் ஆராயலை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் I thought there is some relevance. அது இந்த புத்தகத்தில் அது இல்லைன்றது குறைன்னு நான் சொல்லலை. ஆனால் to know these kind of disputes, right, சில விஷயங்கள் வந்து சண்டைன்றது என்ன வருதுனாக்க, நமக்கு இருக்கக்கூடிய உரிமையோட நம்ம புரிந்து கொண்ட விதம், என்னோட புரிதல் சரிதானா அப்படின்னு தெரியாம இருக்கிறதுனாலே சண்டை வரும். எனக்கு பாத்தியதை இருக்கிறதாக நம்ம நினைக்கிறதுக்கு அதுக்கு ஏதோ நான் ஒரு சில அசம்ஷன்ஸ், இதெல்லாம் தான் இருக்கு, இதுதான் சட்டத்தில் இடம் கொடுக்கறது, அது மாதிரி இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கு. த ரைப்பேரியன் ஓனர்ஸ், ரெஸ்பெக்டிவ் ஓனர்ஸ் ஒன்றுமே இல்லை. அப்பாவுக்கு, நீங்கள் விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அப்பாவுக்கு ஒரு நிலம் இருக்கு, நிலத்துல ஒரு கேணி இருக்கு, கிணறு இருக்கு. அவர் வந்து இறந்து போய்டுறாரு, அந்த நிலத்தை வந்து நிலமும் கேணியோட சேர்ந்து பிள்ளைகள்லாம் பிரிச்சுக்கிறாங்க. அதுல வந்து அந்த கேணி வந்து அவர் அப்பா வாங்கியிருக்கிற சமயத்தில் அவர் கிணறோட ஆழங்கள்னு போட்டிருக்கிறதுல ஒரு 4 ஏக்கருக்கு பாயிருக்க மாதிரி இருக்கும். பிள்ளைங்க 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க, 2 ஏக்கரா பிரிச்சுக்கிறாங்க. ஒரு பிள்ளை 100 சொத்து வாங்குறாரு, அது 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர், அவர்கிட்ட 10 ஏக்கர் வந்துச்சு. தண்ணி அவர் எடுத்துக்கணும்னு சொல்றதுக்கு இந்த கிணத்துலேருந்து தான் எடுத்துக்கணும்னு சொன்னாக்க அவர் எடுத்துக்கலாமா? மேற்கொண்டு இந்த கேணிலேருந்து போடக்கூடிய அயக்கட்டுன்றதுல வேற சொத்துக்கள் வாங்கும்போது அந்த இடத்துக்கும் போகலாமா போகக்கூடாதுன்றதுக்கெல்லாம் வழக்குகள் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். அதுல வந்து the diminution of water is bound to take place. வெளியில மற்ற பிற நிலங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமானாக்க, any use and exploitation of this water which can diminish the use of water for the other person who is a co-owner cannot be done. Diminution, you can exploit it, but to the extent where you don't cause harm to the other. இதே தான் what is available in domestic dispute between small parties. It is the same principle which is applicable.
கர்நாடகாவில் நிலத்திலேருந்து எங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வெளிப்பட்டனா ஏன் எங்களோட இடத்த அதிகமாக நாங்கள் வந்து விவசாயத்துக்கு கொண்டு வரக்கூடாது? தூரக்கு இருக்கக்கூடிய 800 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினத்தில் போய் தண்ணி அங்கே இருக்கக்கூடிய நிலத்துக்கும் பாய்ச்சணும் அப்படின்றது யாரையா சொல்றதுன்னு அவங்க கேட்டானாக்க தெரியாத விஷயம். என் நிலத்துல எங்களோட மாநிலத்தில் தண்ணி அது வர்றதுனால எனக்கு நான் என்னெல்லாம் செய்து கொள்ளுவனோ அதெல்லாம் நான் செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் தான் நான் ஏதாவது விட்டேனாக்க அவங்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப கிராஃபிக்காக ஒரு விஷயம் சொல்றாங்க. She says in a very facile way, somewhere Karnataka is wrongly assuming that it is a drainage place for Tamilnadu for excess water if it is available for Karnataka. Completely wrong. It's correct. It's not a drainage area. Tamilnadu is not a drainage area. அது வந்து கூடுதலாக இங்கே தண்ணி இருந்ததுன்னா அது நிரம்ப வழிஞ்ச காலத்தில் அது ட்ரைனேஜாக தமிழ்நாடுக்கு போகுமா அப்படின்னாக்க அப்படி இல்லது. தமிழ்நாடு ஹேஸ் எ ரைட், an easementary right. It's a right which has acquired over a period of time. எனக்கு வந்து I'll be truly fascinated to know something which this book does not give. I would like to know that as well, because we really start the dispute. எங்க ஆரம்பிச்சது பிரச்சனை இருந்தது 1806 விவசாயிகள் போடுற போராட்டத்தினால ஆரம்பிச்சதுன்றதுல நம்ம பார்க்கிறோம். ஆனா 3வது நூற்றாண்டு நான் வந்து I could be making a mistake. கரிகாலனோட அணை அப்படின்றது 3வது நூற்றாண்டுல இருந்துனாக்க 2nd century, அதுக்கு முன்னாடியே. ஏன்னா சோழர்களோட வீரியம் அவங்களுடைய ஆதிக்கம் பெருமளவில் உலக அளவில் போச்சு அப்படின்னாக்க அது 8, 9, 10, 11 அந்த அளவில். அப்புறம் பல்லவர்கள் இருந்ததுலேருந்து அப்புறம் விஜயநகர பேரரசெல்லாம் வந்திருக்கு. ஆனால் சோழர்களுடைய பெருமளவில் இருந்த அதுக்கு முன்னாடியே 2வது நூற்றாண்டுலேயே இந்த இடத்துல கல்லெண்ணெய் வந்தது அப்படின்னு சொன்னாக்க எங்கேயோ 800 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்க இடத்துல இந்த இடத்துல தண்ணி தேக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அதை தவிர நிலப்பாங்கு எந்த இடத்துல வளர்ச்சி இருந்தது, எந்த இடத்துல விவசாயம் அதிகமாக பண்ண முடிஞ்சது, மணல் எந்த தரத்துல இருந்தது, அது எங்க ஆரம்பித்ததோ அந்த இடத்துல வந்து அதிகமாக நிலத்தோட பாங்கு சரியா இல்லை. இங்கதான் விவசாயத்துக்கு நேரம் வந்தது. இங்கதான் அந்த முழு வாழ்வாதாரத்துக்கு பெருமளவுல மக்கள்லாம் பெரிய அளவுல இந்த இடத்துல வேலை செய்து இந்த நிலத்தை நம்ம நாட்டு முழுக்களுக்கும் நிறைய விவசாயம் செய்து தானியங்கள் கொடுக்க முடிஞ்சதுனாக்க அது வந்து திருச்சி, தஞ்சாவூர் போன்ற இப்ப நாகப்பட்டினம் அது மாதிரி இடம். அந்த இடத்துல அது மாதிரி இல்லவே இல்லை. Therefore we see now, right from the beginning to now, right from 1892 to 1924 to 1974 to later time in 2018, Tamilnadu's share for this water is larger. The land which is irrigated and cultivated through Cauvery is larger. There is the recognition. So no government, Karnataka cannot say. It's at a very fundamental level. It springs from here and therefore I will have. You can't say that, because this comes through various decisions. நாம் எப்பயும் பார்க்குறோம், உதாரணங்கள் பார்ப்போம். என்னோட வேலையை நான் கேட்கக்கூடிய உரிமை நான் சொல்றதுனாக்க அதில் வந்து எப்படி மற்ற இடங்கள்ல இருக்கு. I was seeing Florida versus Georgia, Texas, நியூயார்க் அண்ட் கொலராடோ. அதில் வந்து ரியோ கிராண்ட் அப்படின்றதுல வந்து டெக்ஸஸ் வந்து நியூ மெக்சிகோ அண்ட் கொலராடோ அவங்க வந்து அவங்களோட ஷேர் ஆஃப் வாட்டர் தரமாட்டாங்க. ஆனால் அதுதான் த லோவஸ்ட் ரைப்பேரியன் ஓனர். இந்த அப்பர் மிசிசிப்பி அண்ட் டென்னஸில் வந்து டென்னசியில் அவங்க வந்து மேலே இருக்காங்க, மிசிசிப்பி கீழே இருக்கு. டென்னசியில் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டு வாட் எக்ஸ்டென்ட் கீழே இருக்கக்கூடிய தண்ணியை அவங்க எடுக்க முடியும். ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட் பை டென்னசி, தே கான்ட் டூ. அப்படி that was the complaint which Mississippi was giving. All these cases went to Supreme Court there in US. Kansas versus Colorado. Again, Kansas versus Colorado, Arkansas riverல Kansas சொல்லிட்டு நான் Colorado water அவங்க the way they use is creating very serious depletion of water to us. அப்படின்றது that was Kansas complaint. பல மாநிலங்கள் திருப்பி அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கு. அத்தனை மாநிலங்கள் சண்டைகள்லையும் தீர்வு உடனடியாக வந்து ஒன்று சேர்ந்துள்ள திருப்பியும் வழக்குகள்லாம் தொடர்ச்சியாக இருக்கு. ஆனால் புதிய அணுகுமுறை ஒரு இடத்துல இந்த ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த கான்சஸ் வெர்சஸ் கொலராடோ கேஸில் இப்போ இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய கேஸில் என்ன செய்திருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் மாஸ்டர் டு இன்வெஸ்டிகேட் த இஷ்யூ, ஒரு பெரிய தீர்வு காணுறதுக்கு எப்படி செய்யணுன்றது நீங்களே உங்களுக்கு பதில் போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சொல்ல வந்த விஷயம் இதை நான் சொல்லிட்டு அப்புறம் மேற்கொண்டு நான் அவரோட பேசலாம், நீங்களும் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். The world does not exist in binaries. What is right and wrong, just and unjust. My sense of justice, my justice, நான் நீதிபதியாக இருக்கும் ஒன்று பார்த்துருக்கேன். Party is justice, this party is justice, the judge's justice. ஒரு ஹோமோஜீனியஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு ஒன்றும் கிடையாது. ஈச் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜஸ்டிஸ் அது எப்படி இங்கே வந்திருக்கோ, தன்னோட எது நியாயம்னு தாம்னு நினைக்கிறோமோ அது வழியாக தான் வி see the prism through our understanding. அது மூலமாக தான் நம்ம ஜஸ்டிஸ் என்னன்னு பார்க்க தெரிஞ்சுக்கிறோம். Now that is now the new technique. In collaboration we are going to solve things is what we must know. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் திங் மீடியேஷன் ஆரம்பிக்கும்போது பேச்சுவார்த்தைன்னு சொல்லும் போது மை ஃபீலிங் இஸ், ஏன் இத்தனை நாள் பல அளவில் பேசி இது மாதிரி பெரும் தலைவர்கள்லாம் நம்ம அந்தந்த மாநிலங்களோட தலைவர்கள் பேசும்போது அது ஏன் அந்த பேச்சு வார்த்தை முடிவு சரியாக நடக்க மாட்டேங்குது? இன் எனி டாக் ஏதாவது ஒரு இடத்துல பார்லமெண்ட்ல அவங்க சண்டை போட்டு வாக் அவுட் பண்ணி கம் டு த வெல் ஆஃப் த ஹவுஸ் என்ன மாதிரிலாம் நம்மளோட ஒரு ஹாஸ்டைலாக எதிர்கருத்தை நம்ம மேற்கொள்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த காவிரி டிஸ்பியூட்டோட தீர்வு அப்படின்றதுக்கு வேண்டிய அணுகுமுறை இருந்திருக்கு. சீஃப் மினிஸ்டர் வாக்கிங் அவுட் ஆஃப் த இது நடந்திருக்கு. நான் வந்து பேர் அப்பப்போ சொல்றதுக்கு காரணம் வந்து நான் யாரையும் வந்து குறிப்பிடுறதுக்காக அவங்க பண்ணது சரியில்லை, இவர் முன்னூத்தர் பண்ணது சரின்ற சொல்றதுக்கு இல்லை. ஒரு மீட்டிங் நடக்கும், மீட்டிங் நடந்துட்டு இருக்க சமயத்தில் திஸ் வாஸ் நாட் கோயிங் கரெக்ட்லி. கர்நாடகா நான் கேட்குற தண்ணி தரமாட்டேன், ஜெயலலிதா வாக் அவுட் ஆஃப் த ப்ரொசீடிங். அடுத்த நாள் பெரும் அளவில் ஜெயலலிதா வாக்ஸ் அவுட் ஆஃப் மீட்டிங். I have a problem to deal with you. I will walk out and how will it get sorted out? People will sort out. வெளியில ஒருத்தர் சண்டை போட்டுக்கணுமா? Or I say, no. In fact, these are all very interesting things. Now, this book also captures the issues of how the editorials have been written. Amazing for me. 1972 ஒரு editorial ஒன்று இருக்கு. That part of the annexure starts with that. It talks about how the Hindu paper says, if there is any method of resolving it, it can be only through negotiation and dialogues. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I was amazed because 1976 தான் பவுண்ட் கான்ஃபரன்ஸ்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அமெரிக்கா பர்கர் சொன்னார், courts must be multi-door court houses that deflect parties to multiple methods of dispute resolution. Everything can be through adjudication is not correct. சிலது ஆர்பிட்ரேஷன் இருக்கணும், நான் பைண்டிங் ஆர்பிட்ரேஷன் இருக்கணும், மீடியேஷன் இருக்கணும், கன்சிலேஷன் இருக்கணும், பலவிதமான அணுகுமுறைகள் இருக்கணும். அது மாதிரி இயக்கமாக தான் நீதிமன்றங்களே செயல்படணும். ஏன்னாக்க நான் ஜெயிச்சேன் நீ ஜெயிச்சேன்னு சொல்லும் போது நான் ஜெயிச்சேன் நீ தோத்து போனேன்னு சொன்னாக்க தோத்து போனன்ற விஷயத்த எந்த லிட்டிகேஷன்லையும் ஒத்துக்கிறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. நான் வெற்றி கொள்ளணும், ரெண்டு பேரும் வெற்றி கொண்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்னாக்க அது பேச்சுவார்த்தைகள் மூலமாக மட்டும்தான் நடக்கும். இதுல பேச்சுவார்த்தைகள் தான் நடந்தது. நீங்க தான் காமிச்சிட்டீங்களே சார், படம்லாம் இருக்குதுல, எப்படி வந்து ராமகிருஷ்ண ஹெட்கேவும் எம்ஜிஆரும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, எப்படி ஜெயலலிதா அம்மாவும் இன்னொரு இடத்துல வீரேந்திர பட்டேலோட சென்ஸ் ஆஃப் ஒரு கம்ஃபர்ட், ஒரு பைப் வந்து கொளுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு படம் கூட இருக்கு. இஸ் ஜஸ்ட் சில்ட் அவுட் அது மாதிரி. பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். வை? Because we were probably casting an unusually large burden on merely politicians and chief ministers to dialogue. The stakeholders were not identified at all. யாரெல்லாம் பேசணும்? விவசாயிகளால முதலாக 1986 சண்டை போட்டு அவங்களோட குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க பேச்சுவார்த்தைகள்ல விவசாயிகளே இல்லாத என்ன சீஃப் மினிஸ்டர் பேசி என்ன காண முடியும்? விவசாயிகள் வழக்கு போனோம்னாக்க விவசாயிகள் நம்ம தமிழ்நாட்டு விவசாயம் கர்நாடக விவசாயம் பேசுவதற்கு நம்மளோட தலைவர்கள் விவசாய தலைவர்கள் அங்கே பேசுறதுக்கு ஆள் இல்லைனாக்க எந்த சீஃப் மினிஸ்டரால என்ன புரிந்து கொள்ள முடியும்? என் வீட்டில் நான் என்ன பொங்கினதா, வீட்டில் பானை பொங்கிச்சா போகலையா, என்னால் ஏற்படுற கஷ்டம் என்ன, நான் என்ன அடுத்தது வந்து நான் என்ன சாகுபடி செய்வேன், இதெல்லாமே எனக்கு சொல்வதற்கு தயாராக இல்லைனாக்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? எனக்கு வந்து இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அதுக்கு ஒரு அறிஞர்கள் இருந்தாங்க, சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இப்போ சொல்றாங்க, நான் நேற்று பேப்பர்ல பார்த்தேன், சார் எழுதியிருக்காரு, அதில் என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் தண்ணி போதுமான அளவில் இருக்க போறது இல்லை, மேட்டூர் தண்ணி வந்து இப்போ விடுறதா இருந்தனாக்க ஒரு ஷார்ட் கிராப் குருவை சாகுபடி செய்வது சாத்தியம் இல்லை, லாங் கிராப் பின்னாடிக்கு வந்து சம்பாக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதாக. யார் கண் தொடப்பாக இருக்கும்? நான் நாளைக்கு வந்து ஜூன் மாசத்துல வந்து நான்
டேமை திறந்தனாக்க அது மாதிரி அரசியல் பண்ணிட முடியும். நமக்கு தெரியும் அந்த இடத்துல பண்ண முடியுமா பண்ண முடியாதா, எவ்வளவு தண்ணி போருமா போறாதா, இது வந்து எக்ஸ்பர்ட்ஸால சொல்ல முடியும். எக்ஸ்பர்ட்ஸ் மஸ்ட் பி தேர். வாட் வர் தி எக்ஸ்பர்ட்ஸ்? பியூரோக்ராட்ஸ். ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்தனாக்க எல்லா விஷயத்தையும் பத்தி விவசாயம் என்ன செய்வது சாத்தியமா இருக்கும், தண்ணி எவ்வளவு வந்து சாத்தியமா இருக்கும் அப்படி பேசுறதுக்கு சாத்தியமா இருக்குமா? ஹைட்ராலஜிஸ்ட் வேணும், எவ்வளவு தண்ணி எவ்வளவு இருக்கணும் தெரியணும். என்விரான்மெண்டலிஸ்ட், சோ மெனி பர்சன்ஸ் சொன்னாங்க. இப்ப இட் இஸ் நாட் மியர்லி இந்த தண்ணின்றது, காவிரி தண்ணின்றது நாம வெறும் நாம கன்சியூம் பண்ணுவதற்கு மட்டும் இல்லை, அது வந்து விலங்கினங்களுக்கு சேரணும், உயிரினங்களுக்கு சேரணும். எத்தனையோ விதமான என்விரான்மெண்ட், ஈகாலஜி, அதுக்கு வேண்டிய பேலன்ஸ்க்கு they must be involved in thoughts. So therefore identifying the stakeholders at various levels is a very important task. It is in that context I think we have missed out. If we have missed out in a very big way, where our talks through the chief ministers did not yield result, or our judgments in 2018, he was again very correct there. 2018 judgment நான் அவர்கிட்ட சொன்னேன், கோர்ட்டு தீர்ப்புகள் எல்லாம் எடுத்துக்கிறது சாத்தியம் இல்லை, அது வந்து முடிவே கிடையாது, அதில் திருப்பி அதோ இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மீட்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு சமீபத்தில் பேசும்போது அது இதில் ஒரு புஸ்தகத்தில் இருக்கிற விஷயத்தை தான் அவர் சொன்னார். அப்போ எனக்கு அவ்வளோ உடனடியாக எனக்கு புரிந்து கொள்ள முடியல. ஆனால் அப்புறம் இப்போ பேசும்போதும் அதை திருப்பி வலியுறுத்தி சொன்னாங்க. இந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து சில விஷயங்கள் எதெல்லாம் முதல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதை பேசுறது நிறுத்திட்டாங்க. இது ஏதோ எக்ஸ்ப்ளாய்டேஷன், கர்நாடகாவை ஏமாற்றி நம்ம இங்கே ஒரு அக்ரிமெண்ட் போட்டோன்ற பேச்சு நின்று போச்சு. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தேவை இருக்கு, அதிகபட்சமாக இவ்வளவு தண்ணி வரணும் அப்படின்றதுல தண்ணி அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலை இருக்கு, அதிகமாக அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்கு தினசரி அளவில் அதில் கணக்கு பார்க்கணும், பிலிகுண்டூர்ல போய் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அது முக்கியமான காரணம். தீர்ப்பு மூலமாக எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருந்ததோ அந்த சந்தேகத்தை தாண்டிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம். நம்ம தமிழ்நாடோட நிலைப்பாடு அதிகபட்சமான தேவை, கர்நாடகா தண்ணி கொடுக்கணுன்றடைய கடமை. இது கடமை, இது வெறும்னா ஏதோ கொடுக்கக்கூடிய தானம் இல்லை. எனக்கு கொடுக்க ஒரு எக்ஸஸ் வாட்டர் உனக்கு வந்து வடிகாலாக உங்க நாட்டில் உங்களோட தமிழ்நாட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. We have an obligation to give water is what is now brought through this 2018 litigation. So therefore this 2018 is perhaps not the last order. It at least brings a new realization of what is relevant, what is required to be done, and what would be done in future. நேத்தி நம்மளோட தண்ணி குறைவாக இருக்கு. கேரளா வந்து அதில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து இருக்கிற தண்ணி இப்போ திடீர்னு எல்லா இடத்துலையும் வந்தோம், ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அவங்க வந்து ஏதோ டான்ஸ் செய்துட்டு இருக்காங்க. we will go to court அப்படின்னு நம்ம மினிஸ்டர் சொல்றாங்க. கோயிங் டு கோர்ட்ன்ற விஷயம் இஸ் அ பேட் வேர்டுங்க. It's not a right thing. Now I've been a judge, therefore I can still tell you. கிருஷ்ணயர் சொல்வாரு, courts performed a very important role. They are safety valves, prevented people from fighting on the roads, enabled persons with dignified courts, black courts to argue and therefore bring resolution. ரோடுல ஒத்தன் அடிச்சு சண்டை போட்டுக்கிறதுக்கு பதிலாக கௌரதியான அளவில் லேர்னட் கவுன்சில்னு ஒருத்தர் பேசிக்கொள்ளக்கூடிய இடம் கோர்ட். அது மாதிரி நீதிமன்றங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும், கிருஷ்ணர் சொல்ல வார்த்தை தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீதிமன்றங்கள் தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது உண்மை இல்லை. நம்ம பேச்சில் இருக்கு power to me, power to people, power to the stakeholders. That is what we must realize. No judge can take a view which is permanent. 2018 தீர்ப்பு மூலமாக சில ஃபேவரபிள் கிளைமேட் உண்டு பண்ணியிருக்கோம். ஆனால் திருப்பியும் நம்ம ஏதாவது பிரச்சனைனா ஒன்றும் இல்லை. முல்லை பெரியார் டேம்ல வந்து தண்ணி இருக்கு, நம்ம வந்து பிரிட்ஜை வந்து அங்கே இருக்கக்கூடிய டேம் சரி பண்ணணும், செப்பனிடணும் அப்படின்னு சொன்னாக்க அது பண்ணறதுக்கே தயாராக இல்லை. ஐ எம் கோயிங் டு கோர்ட். டோன்ட் டூ தட். கேரளா கவர்மெண்ட் நமக்கு தான் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் நமக்கு தெரியுது. கேரளா கவர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட். we see the center as not going to be of any help. We see those persons as different persons. Fair enough for us. Modi government is not good for us. Let's take it like that. But then why will I have a reluctance to go to speak to Pinari and say, now what is the problem? What shall we not do? Why is not this chief minister able to engage in a talk? ஸோ நம்ம பேச்சுன்றதுல சாதாரணமாக பேசக்கூடிய விஷயத்தை கூட நம்ம பேசாம தேவையில்லாம கோர்ட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ட்டுக்கு போவோம், நீதிமன்றத்துக்கு போவோம், அதை ஒரு பல விஷயங்கள்ல ஒன்னா வைத்துக் கொள்வோம். அதுதான் பிரதானமாக நம்மளுடைய அணுகுமுறை இருக்க போறது அப்படின்னு சொன்னாக்க வெற்றி கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை.
எத்தனையோ விஷயங்கள் பேச முடியும். The right stakeholders must join there to engage in talks, and several countries have done. I'll be able to give examples as to what has happened in several places, but this is not a time where I should take the mic for all the time. There is an occasion where you will be joining, and it will be my interest, Ramakrishnan sir, where now therefore I'll begin that with you. In my view, our politicians failed because they believed they are the only mouthpieces for the people's views. What was the involvement of several other persons? Where did you involve the farmers? Why was he not taken at the time when the meetings were held? Why were not the Karnataka ministers not taken? Now, you have written, this is the first question. Why? What is the difficulty that we will have? Do you recognize that several countries are looking to mediation as option? வியன்னால ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னு சொன்னாக்க கூடுதலாக ஒரு அடிஷ்னல் ரன்வே 3வது ரன்வே பண்ணனாக்க ராத்திரியெல்லாம் பிளேன் வந்துகிட்டே இருக்கு, பெரிய சத்தம் வந்துட்டு இருக்கு. நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் எனார்மஸ். தெர் இஸ் அன் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் விச் இஸ் ஹேப்பனிங். இதுக்கு வந்து கோர்ட் தீர்ப்பு சொல்லலைங்க. வாட் ஹேப்பன் வாஸ் there was a 9-month-old discussion at multiple layers. It yielded to several results which are unusual. Noise reduction காக வீட்டில் இருக்கக்கூடிய சாண்ட்விச் கிளாஸ், இந்த மாதிரி கிளாஸ் வெளியில் இருக்கக்கூடிய சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க வீடுகளில் அது மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுறது ஏர்போர்ட் அத்தாரிட்டி செய்து தரணும் அப்படின்னு வாஸ் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ். இமேஜின் ஒவ்வொரு வீட்டிலையும் எனக்கு வந்து என்னுடைய அதே மாதிரி ஏர்போர்ட்டில் நம்ம வந்து we have very serious problems. நமக்கு வந்து மீஞ்சூர் தாண்டி ஏதாவது ஒரு ஏர்போர்ட் இருந்தனாக்க எவ்வளவு ஏக்கர் நமக்கு நிலவங்கள்லாம் போயிடுது, பறிபோயிடுது அப்படின்னு பேசும்போது கோர்ட் மூலமாக திருப்பி நம்ம தீர்வு காண போறோம்னா தீர்வு காண முடியாதுங்க. கோர்ட்ல ஆயினோ 360 வருஷம் இன்னி தேதியிலேருந்து ஒன்றும் வழக்கே போடக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்புகள்லாம் நீங்கள் வேக வேகமாக செய்துங்கன்னு சொன்னா இன்னும் 350 வருஷம் ஆகும். 4.5 கோடி கேஸ் நமக்கு நிலுவையில் இருக்குது. ஸோ கோர்ட் மூலமாக தீர்வு இல்லாமல் இதெல்லாம் பேச முடியும், என்னென்னலாம் சாதிச்சுட்டு இருக்காங்க வெவ்வேறு நாட்டில் அப்படின்றது ஒரு பெரிய உதாரணமாக இருக்க முடியும். ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் டு யூ as I conclude, where do you think, is it not time that we involve and identify the stakeholders and begin to enter into dialogues than resort to courts at all times? Have we not failed in that process? நம்ம கேட்கக்கூடிய பரிகாரம் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு சரியான அணுகுமுறை சரிதானா, அதுக்கு வந்து ஆதாரம் சரிதானா, சட்டப்படி அது கேட்பது அது நியாயமா, இதெல்லாம் பரிந்துரை செய்யறதுக்கு பரிசீலனை செய்யறதுக்கு வந்து இவாலுவேஷன் வந்து செய்யறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. கோர்ட்ஸ் ஹவ் நவ் தேர்ஃபோர் கோர்ட்டோட ஆர்டர் வந்தது தேதியிலேருந்து என்னெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த அளவுலேருந்து இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக தண்ணி போகணும், அவங்களுக்கு சேர வேண்டியதோட அப்படின்ற நிலைப்பாடெல்லாம் இப்போ மாறி போச்சுன்னு நான் சொன்னேன். We have therefore come to that stage. Court order is there, fine. Beyond that, that is the point which I am saying. Beyond that, stakeholders identification, getting multiple layers of discussion at various levels. My increased understanding that I will not walk out of proceedings, I'll sit to discuss and then see what the solutions are. Whole experts are there now. Mediation to the now, it's a structured activity. It's not merely இதில் குரங்கு மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு 2 குரங்கு நடுவில் நீ இது கேட்குறேன் அங்கே கேட்குறேன் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறா, அது மாதிரி விஷயம் இல்லை. Now mediation is now a very professional activity to know how to identify the underlying interest, how to carry conversations, how to have hard conversations to be made. சொல்ல முடியாத விஷயத்தை எப்படி சொல்ல வைக்கணும். நாங்கள் வந்து ஒரு அட் அ வெரி எலிமெண்ட்ரி லெவல் சிலெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான உதாரணம் சொல்கிறேன். நெகோசியேஷனில் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்குது, குழந்தை தான் யார் கையில் இருக்கணும் அப்படின்றது தான் கஸ்டடி பொறுத்து விஷயம் இருக்குது. அப்பா கேட்குறாரு பிள்ளை என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, அம்மா சொல்லுது நான் தான் வச்சுக்கணும். 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க. இதில் நான் கேட்கணும் நெகோசியேஷனில் என்ன சொல்லுவோம், டோன்ட் சே நோ ஃபர்ஸ்ட், bring no between 2 yeses. இப்போ திருப்பியும் அந்த கான்வர்சேஷன் திருப்பியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளை எனக்கு வேணும் அப்பா கேட்குறாரு,
மனைவி என்ன சொல்லணும், நீங்க கேட்கறது புரியுறதுங்க, ஆனா என்னால இப்ப தர முடியாது. அங்கதான் வந்துடுது. மீண்டும் நம்ம விசாரணை பண்ணுவோம், எப்ப நமக்கு உங்கள்கிட்ட கொடுக்கணுன்றதை பத்தி நம்ம பண்ணுவோம். ஏன்னா குழந்தை இப்ப இருக்கக்கூடிய நிலையில எங்கூட இருக்கிறது தான் சரின்னு நினைக்கிறேன். ஆனா இதை மறுபரிசீலனை பண்றதுன்றது அவசியம். எவ்வளவு நாள் உங்க கூட இருக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்றது பண்ணலாம். இது நெகோசியேஷன். Now the woman has got what she wanted. She has said that I won't give the child is an answer. That will not be put up front. I will say I recognize your need. இது வெறும் வார்த்தை ஜாலம் மட்டும்தானா? இல்ல, இது உங்களை புரிய வைக்கக்கூடிய தரம் விஷயம். நம்மளுடைய dialogue with Karnataka must therefore get completely changed to something else. நீ கேக்குறது நீ தண்ணி குடிக்காம இருக்க, நான் என்ன பண்றேன் பாரு. So these dialogue changes எல்லாம் எப்படி செய்வது அப்படின்றது சாத்தியம். நான் இப்ப இந்த அதே தருணத்துல இங்க இருக்கக்கூடியவங்களும் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். 2018 ட்ரைபுனல் 2007 ஆர்டர்ல என்ன சொல்லி இருந்ததோ அதோட 10 TMC குறைவாக, 10.5 இல்லைன்னா 10 TMC குறைவாக தான் கடைசியில தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு காரணம் சொன்னாங்க, ட்ரைபுனல்ல தமிழ்நாட்டில் நிறைய அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது சரியா கணக்கில் எடுத்துக்கொள்ளல. அது ஒரு 10 TMC போல இருக்கு. அதனால அதை குறைச்சிடுறேன் நான். அந்த ஈடுகட்டுறதுக்கு அந்த 10 TMC அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க கர்நாடகா. ஸோ தேர்ஃபோர் இந்த அலோகேஷன் 10.5 ஜாஸ்தி ஆயிடுது. அதுல தீர்ப்புல 2018 தீர்ப்புல இன்னொரு விஷயம் ஒண்ணு வருது. குடிநீர் கூட தேவைதான் அதிகம் அப்படின்றத நாங்க ஏற்றுக்கொள்ளுறோம். குடிநீர் ட்ரிங்கிங் வாட்டரோட நீட் இஸ் மச் மோர் அக்யூட் than ஈவன் ஃபார் ஃபீல்ட்ஸ். சொன்னது சரியா சரியில்லையான்னு நான் விவாதிக்கல, இது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். இப்ப பல காரணங்கள் சொல்லும் போது, இந்த மேகடட்டு டேம்காக சொல்லும் போது, பெங்களூரோட தண்ணிக்கு காவிரி தண்ணின்றது 3ல் 1 பங்கு தான் காவிரி தண்ணியிலேருந்து எடுத்துக்கிறாங்க. பெங்களூரோட மீதி ஒரு 3ல் 2 பங்குன்றது அது அந்த தண்ணியை சார்ந்தே இல்லை. அவங்க அது அண்டர் வாட்டர் எடுத்துக்கிறாங்க, வேற அண்டர் கிரவுண்ட்ல எடுத்துக்கிறாங்க, வேற எப்படியோ வருது. இட் டஸ் நாட் ஃபுல்லி சர்வீஸ். நவ் அந்த டேம் கட்டும் போது அவங்க என்ன சொல்றாங்க, அடிஷனல் அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபார் தட் வில் பி 6.5 TMC. அவங்களுக்கு அதிகமாக 10 ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல ஒப்புக்கொண்டிருக்காங்க. அந்த டேம் கட்டுவதன் மூலமாக அவங்களோட அடிஷனல் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வாட் இஸ் பாசிபிள் அண்ட் விச் வில் இன்க்ரீஸ் வாட்டர் ஃபார் தேம் இஸ் 6.5 TMC. வாட் இஸ் அவர் ப்ராப்ளம் நவ் இம்மீடியட்லி? அதுக்கு ராமகிருஷ்ண சார் புஸ்தகத்தில் என்ன சொல்றாரு, திஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் ட்ரஸ்ட், இஸ் அ டிஸ்ட்ரஸ்ட் விச் ஹஸ் ஹேப்பன். தட் இஸ் த ரீசன். Megadu dam tappa அப்படின்னு சொன்னாக்க probably it requires a discussion there. What is your need? What are you going to be doing? How much of abstraction will be possible there? What is the additional one which you have got? Are we not prepared to discuss this? Should we not discuss this? அது இல்லாம நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இதே தான் முதல்ல இருந்து வந்திருக்கு. அவங்களோட பிரச்சனையும் இதுதான். நம்ம நீ கேஎஸ்ஆர் டேம் கட்டுற, கேஆர்எஸ் டேம் கட்டுற அப்படின்னு சொன்னாக்கா நீ மேட்டூர் டேம் அதோட பல மடங்கு அதிகமாக வாட்டர் ரிசர்வ் ஆயிருக்கு நீங்க கட்டிருக்கீங்க. எத்தனை மொத்தம் இவரே சாரே எழுதியிருக்காரு ஒரு புஸ்தகங்கள, எவ்வளவு 600க்கு மேற்பட்டு டேம்ஸா அது மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஏதோ அதிகபட்சமான எண்ணிக்கை. நான் ஐ குட் பி மேக்கிங் மிஸ்டேக், 60-600 சொல்லணும்னு தெரியல. எவ்வளவு டேம்ஸ் வந்திருக்கு. அதிகபட்சமாக நம்ம எப்படி நம்ம methods of irrigation மாறணுமா இருக்கும். Scientists will be able to help us. But ஒருத்தரோட தேவை ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா, are we prepared to examine, or I'll go to court? Your irrigation minister's response to an attempt is, I will go to court and stop this. This is what I'm saying is wrong. We are flawed somewhere there. I'm saying now, at our levels, ஏதாவது தருணத்துல விவசாயிகள் மத்தியில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கர்நாடக விவசாயிகளோட பேச்சுவார்த்தையிலையோ இல்லைனாக்க நம்மளோட பிரச்சனை என்ன, நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இதனால பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க தண்ணி நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுக்காம இருக்கிறதுனால அப்படின்றதுலையோ, மேகடட்டு டேம் அந்த அந்த ஊர்ல இருக்கிறவங்களே நிறைய சில கிராமங்கள், எத்தனையோ கிராமங்கள் மூழ்கி போறதுனால அவங்க போகக்கூடாதுன்றதுக்கு ஒரு பெருமளவு பெரிய எதிர்ப்பு இருக்கு. அதெல்லாம் இரண்டாவது பட்சம். எதிர்ப்பு இருக்கட்டும், அவங்க கட்ட முடியாமையே போயிடட்டும், அது விஷயம். ஆனா நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு கூட அருகதை கிடையாது. ஏன்னா நீ தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போடுவ, நீ எனக்கு சேர வேண்டிய தண்ணி எல்லாம் நீ எடுத்துக்கிறதுக்கு தான் ஒரு வழி. இப்படியே நம்ம
நம்பிக்கை இல்லாம இருந்தனாக்க உங்களால முடியலனாக்க அரசியல்வாதிகளால முடியாது. நம்ம விவசாயிகளால பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை, இல்லைனாக்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னாக்க நமக்கு தீர்வுன்றதே வழி இல்லாம போகும். நான் என்ன நினைப்பேன்னாக்க, இந்த காவிரி தண்ணியில பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வுனாக்க நம்ம விவசாயிகளைய முன்னிறுத்தி தான் நம்ம பேச்ச ஆரம்பிக்கணும். அவங்க இல்லாம பேச்சுனாக்க நம்ம பேசுறதுக்கே தயாரா. என்னோட அரசியல்வாதி சொல்லிடணும், என்னோட மினிஸ்டர் சொல்லணும், நாம சொல்லுவதற்கு தயாரா இருக்கணும். என்ன இல்லாம நாங்க இல்லாம அந்த விவசாயிகளையும் நீங்க சேர்ப்பதற்கு இல்லாம நீங்க சீஃப் மினிஸ்டர் 2 பேரும் பேசினா எங்களுக்கு ஏற்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு வலு பண்ணணும். நமக்கு வார்த்தை நமக்கு தெரிந்ததுக்கு மேல அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தெரியணும். நம்ம ஸ்டேக் தான் அதிகம் அப்படின்னு புரிய வைக்கணும். அது இல்லாம நடக்காது. அதுதான் திருப்பி நான் சொல்ல வர விஷயம். அதுதான், கோர்ட்டை மட்டும் நம்பாதீங்க. கோர்ட் இருக்கட்டும், கோர்ட் எல்லாம் போட்டு உடைக்கணும்னு நான் சொல்ல முடியும். நானே நீதிபதியா இருந்தவன். அது மாதிரி சொல்ல வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அதுக்குன்னு ஒரு எவ்வளவு செயல்பட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. அதுக்கு மேல ஒரு சுமையை சுமத்தாதீங்க. அந்த நீதிமன்றங்களால தாங்காது. இப்ப இந்த தீர்ப்பை நீங்க படிக்கிறதே இவரோட புத்தகத்து மூலமாக படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த தீர்ப்பு படிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. அந்த எழுதின நீதிபதி சாதாரணமான வார்த்தைகளை நான் மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போனேன்ற வார்த்தை அப்படி சொல்லிட மாட்டாருங்க. மெட்ராஸ்ன்ற ஒரு ஊரு, அந்த இடத்துல எப்படி இருக்கும், அந்த இடத்துல என்னெல்லாம் வண்டிகள் இருக்கு, அந்த வண்டிகள் எப்படி போகணும், எவ்வளவு மணி நேரம் ஆகும், அந்த மாதிரி சொல்லுவார். அதுவும் சுலபமா சொல்ல மாட்டாருங்க. அவ்வளவு கஷ்டமான ஆங்கிலத்துல எழுதுவார் அவர். அதுதான் அவருடைய இயல்பு. அவரை குறையா சொல்லல, அது அவர் இயல்பு. பலவிதமான அணுகுமுறை உண்டு எழுத்துல. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு மூலம் தான் நமக்கு எல்லாம் நீதி கிடைக்கும்னாக்க நடக்காது. இந்த தீர்ப்பு மூலமாக என்னெல்லாம் நம்ம சாதகப்படுத்திப்போமோ அதை செய்வோம். அதுக்கு மீறி செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு செய்வோம். அதுதான் நினைக்கிறேன். உங்களோட பங்கு எப்படி இருக்குன்றதையும் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கேள்வி பதிலும் சொன்னாங்க, 12 மணிக்குள்ள முடியணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு நீங்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாத விஷயம் நான் எதுவுமே இன்னைக்கு சொல்லியிருக்கிறது சாத்தியமே இல்லை. அதுலயும் உங்களுக்கு ஏதாவது உங்களோட பங்கு, உங்க கருத்து, இது நாங்க பேசுற விஷயத்துல என்ன கருத்து இருக்கோ அதுவும்